குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அனிதா ஃபுட் ப்ராடக்ட்ஸனுடைய சிஇஓ அலமேலு அவங்கள பார்க்கணும். மேடமா அவங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல சார். வரலையா? ஆபீஸ் வேலையை வெளியே எங்கேயாவது அது போயிருப்பாங்க. எனக்கு தெரியல சார். எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? இருங்க சார், நான் கேட்டு சொல்றேன். ப்ளீஸ். ஹலோ மேடம், அலமு மேடத்தை தேடி கெஸ்ட் வந்திருக்காங்க. அலமு மேடம் எப்போ வருவாங்க, எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க மேடம். என்னது? அலமு தேடி வந்திருக்காங்களா? அவங்க ஏதோ சொந்த ஊருக்கு போறத சொல்லி 4 நாள் லீவ்ல போனாங்களேமா. அவங்க லீவ் முடிஞ்சு இன்னும் ஜாயின் பண்ணலையே. சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன். சார், அவங்க 4 நாள் லீவ்ல சொந்த ஊருக்கு போறேன்னு புறப்பட்டு போனாங்களாம். லீவு முடிஞ்சு இன்னும் ஜாயின் பண்ணலையா சார்? என்னைக்கு வருவாங்கன்னு தெரியல சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சார் நீங்க? நாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. ஓகே, தேங்க்யூ சார். ஏன் அனிதா, அலமு தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னியே, யார் அது? தெரியலப்பா. சரி, போன் போட்டு யாருன்னு கேளு. எஸ் மேடம். அலமு தேடி யாரோ வந்திருக்கதா சொன்னியே, யார் அது? அலமு மேடத்தோட அப்பா அம்மான்னு சொன்னாங்க மேடம். என்னது? அவங்க அப்பாவும் அம்மாவுமா? என்னது? அம்மாவும் அப்பாவுமா? அவங்க அங்கேயே இருக்கு சார். அவங்கள போக விட்டுறாத, அங்கேயே நிறுத்துவே, நாங்க வரோம். எங்க அவங்க? அவங்க போயிட்டாங்க சார். அறிவில்லை உனக்கு? நிறுத்தி வைன்னு சொன்னல. இல்ல சார், அவங்க முன்னாடியே போயிட்டாங்க சார். முட்டாள், வாமா போலாம். காணும்பா, போயிட்டாங்க போல இருக்கு. ச்சே, அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அனுபவக்க கூட இங்க பாரு, பணம், காரு, பங்களா, அந்தஸ்து இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் ஆயிடுறது கிடையாது. எல்லார் மேலயும் அன்பு, தப்பு பண்ணா அதுக்காக வெக்கப்படுறது, மத்தவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் தான் ஒருத்தன் பெரிய மனுஷங்கிறதுக்கான அடையாளம். இந்த பண்பெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பெரிய மனுஷன். யார்கிட்ட இல்லையோ அவன் மனுஷனே இல்ல. இதுதான் இந்த திருக்குறளோட பொருள். புரிஞ்சுதா? படி. ஏடி நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷன்? என்ன அசிங்கப்படுத்துறதா கொள்கை வச்சிருக்கியா? இங்க பாரு, கொள்கைகளை வெளியிடுறதுக்கு நான் என்ன அரசியலா நடத்துறேன்? இந்த பாரு, இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ பண்ற அட்டூழியம், அடாவடித்தனம் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு நினைக்காத. அதான் எனக்கும் தெரியுமே. நான் பண்ண அநியாயம், அட்டூழியம், அடாவடி இதெல்லாம் உன்னால பொறுத்துக்க முடியாம நீதான் பூவரசநல்லூர்ல பொங்கி எழுந்துட்டியே. உன்னையும் உன் புள்ளையையும் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்றதெல்லாம் நியாயம், மத்தவங்க பண்றதெல்லாம் அநியாயம், அட்டூழியம், அடாவடி. நீ எல்லாம் பொம்பளையாடி, பொம்பளை நடந்துக்கிற மாதிரியா நடந்துக்கிற நீ? ஓஹோ, பொம்பளைன்னா எப்படி நடந்துக்கணும்? என்ன நடந்தாலும் அதை கண்டுக்க கூடாது, அநியாயத்தை அநியாயம்னு சொல்லக்கூடாது, இல்லையா? சொல்லக்கூடாது. சம்பந்தப்பட்டவங்க புருஷனும் புள்ளியமா இருக்கும்போது நிச்சயமா சொல்லக்கூடாது. புருஷனும் புள்ளியும் இல்லாம ஒரு பொம்பளை வாழ்ற வாழ்க்கை என்னடி வாழ்க்கை? எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படி என்னடி வாழ்க்கை நீ வாழ போற? எங்களை காவ கொடுத்துட்டு யாரு நீ காப்பாற்ற போற? அப்படி என்னடி உனக்கு நியாய உணர்ச்சி பொங்குது? இங்க பாரு கேஷவ், நீங்க 2 பேரும் பண்றது சரியில்லை. உங்க 2 பேரோட நடவடிக்கையும் மாத்திக்கோங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கேன், வார்ன் பண்ணிருக்கேன். ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவும் இல்ல, உங்க நடவடிக்கையை திருத்திக்கவும் இல்ல. இப்ப கூட நிலைமை இவ்வளவு தூரம் முத்தி போனதுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் திருந்துறதுக்கு தயாராவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? அதுக்காக
எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா? நாங்க ஜெயிலுக்கு போயிட்டா நீ உன் இஷ்டப்படி வாழலாம்னு நினைக்கிறியா? வேண்டாம் கேஷவ், நீ பேசுறது உனக்கே அருவருப்பா இல்ல? உன் மனசு எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்குன்னு உன் பேச்சுல உனக்கே தெரியல. ஏய், நீ பண்றது தாண்டி நான் பேசுறேன். ஒரு பொம்பளை குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் முதல்ல நினைப்பான். என் குடும்பம் எப்படியோ கெட்டு நாசமா போட்டோம், எனக்கு நியாயம் தான் முக்கியம் நினைக்கிறவ குடும்ப பொம்பளையா? புருஷனுக்கும் பிள்ளைக்கு நடுவுல சின்ன சண்டை வந்தா கூட குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துருமே நினைச்சு குறுக்க புந்து தடுக்கிறவ தாண்டி குடும்ப பொம்பளை. புருஷன் வேணா பிள்ளைய வேணா நினைக்கிறவ என்னடி பொம்பளை? அப்படிப்பட்ட பொம்பளை இருக்கிற குடும்பம் எப்படி உருப்படும்? வேடிக்கையா இருக்கு கேஷவ், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தப்பு பண்ற புருஷனும் புள்ளையும் எப்படியாவது திருந்தணும்னு நினைக்கிறவதான் ஒரு குடும்ப பொம்பளைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா புருஷனும் புள்ளையும் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த தப்பையெல்லாம் பண்றதுக்கு அவங்கள அனுமதிக்கணும். தப்பு பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக நியாயத்தை அநியாயம்னும் அநியாயத்தை நியாயம்னும் வாதாடணும், ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். இதெல்லாம் தான் ஒரு குடும்ப பொம்பளையோட லட்சணம்னு இப்ப நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவு அடி வாங்கி நீ இவ்வளவு திமிரா பேசுறன்னா நீ பாடம் படிக்கவே இல்ல இல்ல? நான் படிக்க வேண்டிய பாடத்தை எல்லாம் எப்பயோ படிச்சுட்டேன். இப்ப பாடம் படிக்க வேண்டியது நீயும் உன்னோட புள்ளையும் தான். ஆனா இப்ப கூட நீங்க அதுக்கு தயாரா இல்ல. ப்ளீஸ், நீ பெரிய மனுஷனாலாம் ஆக வேண்டாம் கேஷவ், மனுஷன் ஆகு, அது போதும். அப்படி மட்டும் நீ ஆனீனா உன்னோட அந்த கேடு கெட்ட புள்ள ஒழுங்குக்கு வந்துருவான். என்ன மிருகமா மாத்துனது நீ தாண்டி. உன்னை ஒழிச்சு கட்டினா தாண்டி நான் மனுஷனே ஆக. என்னப்பா இது? ஏப்பா திரும்ப திரும்ப அம்மா அடிக்கிறீங்க? அவ திரும்ப திரும்ப இப்படியே பேசினா நான் அடிக்காம என்ன பண்றது? முதல்ல கைவிடு. மாட்டேப்பா, மாட்டேன். அம்மா அடிக்கிறது ரோகித் வேடிக்கை பார்த்த மாதிரி என்னால பார்க்க முடியாது. நீங்க அம்மா அடிக்கிறத விட மாட்டேப்பா. ஏய், இந்த பார், உன் மேல இன்னும் பொண்ணுங்கிற பாசம் எனக்கு இருக்கு. மரியாதை கைவிடு, இல்ல உங்க அம்மாக்கு விழ வேண்டிய அடி உனக்கு விழும். அடிங்கப்பா, நல்லா அடிங்க, என்னை அடிங்க. ஏய், என்னங்கடி எல்லாரும் ஆட்டம் போடுறீங்களா? கேஷவ், என்ன நீ? முதல்ல நீ உன் ஆட்டத்தை நிறுத்து. என்ன வளர்ந்த பொண்ண கை நீட்டிட்டு இருக்க? தப்பு பண்ண உன் புள்ளைய அடிக்கிறதுக்கு கை நீட்டு. அதை விட்டுட்டு எந்த தப்பும் பண்ணாத என் பொண்ணு மேல கை நீட்டுற. அப்ப உனக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, உன் பையன் தான் முக்கியம், அப்படிதானே? ஆமா, அப்படிதான் அப்படிதான். எனக்கு என் பையன் தான் எல்லாமே, என் வாழ்க்கையே அவன் தான். அவ ஒண்ணும் உங்கள மாதிரி கட்ட புருஷனையும் பெத்த அப்பனையும் எடுத்து பேசுற அடங்கா பின்னாடி கிடையாது. நீ பேசுறதெல்லாம் எதுவும் சரியில்லை கேஷவ், எதுவும் சரியில்லை. தப்பான பாதையில போற, ரொம்ப தப்பான விளைவுகள் வரப்போகுது. அதெல்லாம் நீ தான் அனுபவிக்க போற. ஏய், என்ன விளைவுகள் வந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஓஹோ, அப்ப உன் பையனை தப்பிச்சு ஓட விட்டுட்டா காப்பாத்திடலாம் நீ நினைக்கிறியா? அத பத்தி நீ ஏன் பேசுற? எதுக்கு பேசுற? நீ தான் காட்டு கொடுத்துட்டு வந்துட்டியே துரோகி. என் பையனை பத்தி அவனை காப்பாத்துறத பத்தி நீ ஏன் பேசுற? இது பார், அவனை எப்படி காப்பாத்தி கரையேற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை மட்டும் பாரு. ஏய், நான் ஒண்ணு என் பையனுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, தொலைச்சிருவேன். சொல்லுங்க டாட். டேய் ரோஹித், சேஃபா இருக்கல? இருக்கேன் டாட். உங்க விஷயம் என்னாச்சு? எனக்கு வரதுக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. உன்னை தப்பிக்க விட்டதுக்காக ஜட்ஜி இன்ஸ்பெக்டரை கண்டிச்சு உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதனால நிலைமை நமக்கு சாதகமா இல்லடா. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ இருக்கிற இடத்தை விட்டுட்டு வெளில எங்க தலை காட்டக்கூடாது, புரியுதா? ஓகே டாட். நான் தப்பிச்சு போயிட்டு நீங்க சொன்னதும் அந்த இன்ஸ்பெக்டர் ஒண்ணுமே சொல்லலையா? அது எப்படி சொல்லாம இருப்பாரு? கிடந்து தையா தக்கான்னு குதிக்கிறாரு. என்னை மீறி என் பையன் தப்பிச்சு போயிட்டான், முடிஞ்சா புடிச்சு கொண்டு வாங்கன்னு கூலா சொல்லிட்டான். பயங்கர கடுப்புல இருக்காரு அந்த ஆளு. உன்னை எப்படியாவது பிடிக்கணுன்ற வெறியில இருக்காரு. சொல்ல முடியாது ரோஹித், நம்ம 2 பேரோட போன் கால் ட்ரேஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதனால எக்காரணத்துக்குண்டோ என்னோட ரெகுலர் மொபைல் நம்பருக்கோ இல்ல நம்ம லேண்ட்லைனுக்கோ போன் பண்ணிடாத. நம்ம 2 பேரும் புதுசா வாங்கின மொபைல் போன்,
அதுலயே பேசிக்கலாம். ஓகே டேட். அந்த கீர்த்தி விஷயம் பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா டேட்? அவளை தேடுற வேலை ஒரு பக்கம் ஓடிட்டு தாண்டா இருக்கு. அதை பத்தி நீயே கவலைப்படுற. நீ ஜாகிரதையா இருக்கணும், அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். புரியுதா? சரி டேட். டேய், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணாதடா. இல்ல டேட், நான் பண்ண மாட்டேன். சரிடா ரோஹித், நடந்த விஷயம் உனக்கு அப்டேட் பண்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். வேற ஏதாவது விஷயம் இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். டேய், உனக்கு ஏதாவது வேணும்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணு. ஆனா இருக்கிற இடத்த விட்டுட்டு தயவுசெய்து வெளில வந்துடாத. சேஃபா இரு. வச்சுட்டமா? ஓகே டேட். என்னாச்சு? சமோன்ல ஃபோன் கேட்டினே. இந்தா. அம்மா, இப்ப எதுக்கு உனக்கு ஃபோன்? யாருக்கு பேச போற? அம்மாவுக்கு ஹன்சிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு கேக்குறதுக்கு தான். ஹலோ, யாருங்க? அம்மா, நான் ஸ்ரேயா பேசுறேம்மா. ஸ்ரேயா, எப்படிமா இருக்க? நான் இருக்கிறத விடுமா. ஹன்சி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஸ்ரேயா, எந்த தகவலும் கிடைக்கல. என்னம்மா, காணாம போய் இத்தனை நாள் ஆச்சு, ஒரு தகவலும் கிடைக்கலன்னு சொல்ற? அப்பாவும் பண்ணாத முயற்சி இல்லம்மா, ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. இப்ப நீ போன் பண்ணப்ப கூட ஹன்சி விஷயமா தான் யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுதான் எடுத்தேன். ஆனா நீ பேசுற. ஸ்ரேயா, ஹன்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரேயா. அம்மா, என்னம்மா நீ? அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது. எங்க யாருக்கும் மனசுல தைரியம் இல்ல ஸ்ரேயா. நீயும் இல்லாம ஹன்சியும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ரேயா. பேசாம நீங்க வந்துடுறியா? நானா? நான் எப்படிமா அங்க வருது? அங்க இருக்க பிடிக்காம தானே கிளம்பி நான் இங்க வந்தேன். இல்ல ஸ்ரேயா, அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டாரு. நீயே நேர்ல பார்த்தல்ல. நீ இங்க வந்து அப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு ஸ்ரேயா. உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிட்டோமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமா அழுதுட்டு இருக்காரு ஸ்ரேயா. நீ அங்க இருக்க வேணாம் ஸ்ரேயா, இங்க வந்துரு. சித்தார்த்தையும் கூட்டிட்டு வந்துரு. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லனா உங்களுக்கு நான் தனி வீடு வேணும்னாலும் வாடகைக்கு பிடிச்சு தரேன். இல்ல நீ சித்தார்த்த வீட்ல வேணும்னாலும் தங்கிக்கோ. எப்படி நினைக்கிறியோ அப்படி பண்ணு ஸ்ரேயா. அம்மா அப்பா பக்கத்துல வந்து இரு ஸ்ரேயா. இல்லம்மா, நாங்க அங்க வருது சரியா வராது. பிடிவாதம் பிடிக்காத ஸ்ரேயா. எங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன்ல. உங்க சைடுல இருந்து பிரச்சனை வராதுமா, ஆனா எங்க சைடுல இருந்து பிரச்சனை வரும். உங்க சைடுல இருந்து என்ன பிரச்சனை ஸ்ரேயா இருக்கு? நாங்க சம்பாதிக்கணுமா, ஒரு தனி குடும்பமா நாங்க எந்திரிச்சு நிக்கணும். அங்க வந்து அது நடக்காது. அவங்க அப்பா நிலையிலயோ இல்ல நம்ம அப்பா நிலையிலயோ குளிர் காயிற மாதிரி தான் இருக்கும். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. யாரையும் சார்ந்து நிக்காம நாங்க இங்க சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நாங்க தள்ளி நிக்கிறது தான் பெட்டர். ஐயோ ஸ்ரேயா, தள்ளி இருந்தா என்னமா, தொடர்புல தானே இருக்கேன். இங்க தாத்தா வந்திருக்காரு ஸ்ரேயா. ஹன்சிய காணோன்னு தாத்தா பதறி போய் வந்திருக்காரு. உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு ஸ்ரேயா. தாத்தாவா? நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் ஸ்ரேயா. ஏமா சொன்ன? என்னம்மா இது? நீ எங்க இருக்கேன்னு தாத்தா கேட்கும்போது நான் எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? தாத்தாக்கு தெரிஞ்சதா இப்ப என்ன? தாத்தா என்ன உனக்கு கெடுதல் நினைக்கிற ஆளா? அப்புறம் ஏன் பதற? இல்ல, ஹன்சி காணாம போயிருக்கிற சமயத்துல ஏன் விஷயத்த தேவையில்லாம எதுக்கு இஷ்யூ ஆகணும்னு கேக்குறேன். வேற எதுவும் இல்லம்மா. தாத்தாவுக்கு உன் நம்பரை கொடுத்து பேச சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாமா, கொடுத்துறாத. அது கேட்டு இவ்வளவு பதற? இல்லம்மா, இந்த நம்பர் என்னோடது இல்ல, வேற ஒருத்தரோடது. உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக ரோட்ல போறவங்க கிட்ட ஓசி வாங்கி பேசிட்டு இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? போன் பண்றதுக்கு கூட வழி இல்லாம, காசு கூட இல்லாம இவ்ளோ கஷ்டத்தை ஏமா நீ அனுபவிக்கணும்? இங்க பாரு, நீ இங்க வர வேண்டாம். ஆனா நான் அனுப்புற காசையாவது வாங்கிக்கோ. வேண்டாமா, யார் உதவியும் இல்லாம நாங்க எந்திரிச்சு நிக்கணும். நிப்போம், அது எல்லாரும் பாப்பீங்க. சரிம்மா, நான் வச்சுட்டுமா? சரிம்மா. என்ன ஸ்ரேயா, ஹன்சியை பத்தி எதுவும் தகவல் இல்லையாமா? உங்க தாத்தா வந்திருக்காராமா? நம்மளை பத்தி விசாரிச்சாராமா? என்ன ஸ்ரேயா கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு ஊன்னே சொல்லிட்டு இருக்க. தாத்தாக்கு நாம இருக்கிற இடம் தெரியுமா சித்து? இப்ப அதனால என்ன? என்னவா, இடம் தெரிஞ்சிருச்சுன்னு நேரா கிளம்பி இங்க வந்துருவாரு. இங்க என்ன வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கிளம்பி வாழ்பாரு.
அப்பா அம்மாவை தட்டி கழிச்ச மாதிரி என்னால எங்க தாத்தா தட்டி கழிக்க முடியாது. அதனால சட்டை போட்டுட்டு வேலையை தேடி இங்க இருந்து வெளியேறதுதான் நல்லது. சமூகனோட பாரமும் குறையும், நமக்கும் நிம்மதி. என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? பரவாயில்ல உங்களுக்கு? பரவாயில்ல மேடம், வாங்க மேடம். மகி எப்படி இருக்காரு? மகி இப்போ அன்கான்சியஸாக தான் மேடம் இருக்காரு. மேடம் இந்த அடிச்சவங்க இப்போ தான் காபி சாப்பிட்றோன்னு சொல்லி வெளியே போயிருக்காங்க. அவங்க வரவுக்குள்ள வாங்க மேடம், ரூமுக்கு போயிடலாம். பார்த்து. சரி மேடம், வாங்க மேடம். இந்த ரூம் தான் மேடம், பார்த்து வாங்க. உள்ள வாங்க மேடம். நடக்கணும் என்னால தானே எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். மேடம் நீங்க எப்படி மேடம் இது காரணமா இருக்க முடியும்? அடிச்சவங்க லூசு போயிலுங்க, அதான் மேடம் காரணம். நீங்க கொஞ்சம் கூலா இருங்க மேடம். இவர் அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு? மேடம் அழுகாதீங்க மேடம், அவர் சரியா வருவார் மேடம். வாங்க மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க மேடம். எந்த காரணமும் இல்லாம எப்படி மாமா இந்த மாதிரி அடிதடி பண்றாங்க? மேடம் அடிதடி பண்றவங்களுக்கு காரணம்னா தேவையில்ல மேடம். ஒண்ணு காசுக்காண்டி அடிப்பாங்க, இல்லைன்னா யாருக்காச்சும் நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி செய்வாங்க. அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதானே மேடம். ஏன் மேடம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பெங்களூர் நடந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயந்து இவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்போ இல்ல சிதைவோ ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் இவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா பார்த்து நடந்தேன். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, நான் பயந்தான் நடந்திருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல மேடம். நீங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். கேட்ட தரங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன ராணி? யாரு? ஏதோ இன்ஸ்பெக்டர் பேசுறாருங்கம்மா. வீட்டை சர்ச் பண்ணுங்களாமா, கேட்டை திறக்க சொல்றாங்க. ஓ வந்துட்டாங்களா? சரி கேட் திறந்து விடு. நம்ம வீடு முழுக்க சர்ச் பண்ணிட்டோம். ஏன் பயப்படுறீங்க? நாம் என்ன ரோஹித்தை ஒளிச்சா வச்சிருக்கோம்? போராணி போய் கேட்டு திறந்து விடு. போ போ போ, கிளம்பு போ. ரோஹித் இங்க இருந்தா தானே அவங்க பிடிக்கிறதுக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இந்த நேரத்தில்? தப்பிச்சு போன அக்யூஸ் ரோஹித் இங்க இருக்கானான்னு சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர், தப்பிச்சு போன என் பையனை என் வீட்டில் ஒழிச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க என் வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? வெட்டியா எதுக்கு சார் அழுகிறீங்க? நட்டு நடு ராத்திரில இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு. ஹலோ, எப்ப வேணாலும் தேர்றதுக்கு என்கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு சார். சார் உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இல்லைன்னா கூட என் வீட்டை தேடி பார்க்கறது உங்களுக்கு அனுமதி தருவேன். உங்க பொண்ணான நேரத்தை வீணாக்க விரும்பல, தாராளமா தேடிக்கிங்க. முதல்ல நீங்க போய் காரை செக் பண்ணுங்க. நீங்க வாங்க.
வாங்கய்யா. என்ன சார் இங்க இல்லீங்களா? உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. வீட்ல எல்லா இடத்த தேடி பாருங்க. நானே எல்லா ரூமையும் காட்டுறேன். வாங்க. வேண்டாம், முதல்ல மாடியில போய் செக் பண்ணணும். மாடி தானே? வாங்க. ஒரு ரூமா நானே காட்டுறேன். வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், இங்க ஒரு ரூம் இருக்கு. இது ஒரு பெட்ரூம். அங்க ஹால் இந்த ரூம்ல போய் பாருங்க. உள்ள போங்க. ஓகே, எல்லாத்தையும் பாருங்க. பாருங்க பாருங்க. போங்க போங்க போங்க. ரோஹித புடிச்சிட்டீங்களா? இல்லீங்களா? அந்த ரூம்ல யாரும் இல்ல சார். இல்லையா? அங்கேயும் இல்லையா? இல்ல சார், இங்கேயும் யாரும் இல்ல சார். அப்போ கீழே போய் தேடணும். போலாமா? வாங்க. வாங்க. வாங்க சார். இதோ இந்த ரூம்ல பாருங்க. அதோ அங்க கிச்சன்ல போய் தேடுங்க. சரி, இந்த ரூம்லயும் பாருங்க. உள்ள போய் தேடி பாருங்க. ஓகே. இவங்க யாரு? ஏன் பொண்ணு சார். நீ ஒன்னும் பயப்படாதம்மா. ரோஹித் இந்த வீட்ல இருக்கானான்னு சர்ச் பண்ண வந்திருக்காரு. ரோஹித் தான் இந்த வீட்ல இல்லையா? நீ ஒன்னும் பயப்படாத. படுத்துக்க படுத்துக்க. வாங்க. நல்லா செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். சார் அங்க யாரும் இல்ல சார். சார் உள்ள எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்தாச்சு. அங்க யாரும் இல்ல சார். அந்த ரூமை செக் பண்ணீங்களா? இல்ல சார், இன்னும் செக் பண்ணல சார். அந்த ரூமை பார்க்கணும் சார். தாராளமா செக் பண்ணிக்கங்க. வாங்க.